காலையில வீட்டை விட்டு போன என் மருமக துளசி இன்னும் வீட்டுக்கு வரல. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சின்ன தம்பியும் கூட போயிருக்கான். அவன் அவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்கன்னு ஒரே பதட்டமா இருக்கு. சிவகாமியும் அந்த பவானியும் சேர்ந்து என்னை பழி வாங்கறதுக்காக இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது என் பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு என்னென்னமோ எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என் முத்துவ என்கிட்ட இருந்து நீ பிரிச்சது போதும். இதுக்கு மேல எனக்கு எந்த சோதனையும் கொடுத்துறாத கடவுளே. என்ன அபிராமி, உன் மருமக உன் வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டாளாமே? சிவகாமி, வார்த்தைய பார்த்து பேசு. யார நீ தப்பா சொல்ற? நானாவா சொல்றேன்? ஊரே சொல்லுது. நாச்சியார் மருமக ஊர் பேர் தெரியாத வேலைக்காரனோட ஓடி போயிட்டான்னு. ஜனங்க ரகசியமா பேசிக்கிறத நான் உன்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். நான் நினைச்சேன்டி இப்படி ஏதாவது நடக்கும்னு. வேலைக்காரனை எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். அதை விட்டுட்டு சகஜமா நடு வீடு வரைக்கும் விட்டா அப்புறம் இப்படிதான் ஆகும். சின்ன தம்பியும் எனக்கு புள்ளதான்னு அன்னைக்கு உன் புள்ள சாவல கூட உன் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் நெசோன்னு நம்பி ஒருவேளை உரிமை எடுத்துக்கிட்டானோ என்னமோ. சிவகாமி, வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. எனக்கு ஓம் மேல கூட சந்தேகம் இருக்கு. நீதான் என் பிள்ளைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு இப்ப என் முன்னாடி இங்க வந்து நாடகம் ஆடுறியா என்கிட்ட? ஏய், நிறுத்திடி. வயசு திமிர்ல உன் மருமக எவன் கூடயோ ஓடி போனதுக்கு நான் தான் காரணமா? சிவகாமி, திரும்ப திரும்ப நீ என் மருமகளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட கேவலப்பட்டு போயிடாத. கோயிலுக்கு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. நான் கிளம்புறப்ப கிளம்பிக்கிறேன். நீ எனக்கு உத்தரவு போட தேவையில்லை. சிவகாமி, மத்த விஷயத்துல நீ என்கிட்ட உன் சில்லறத்தனத்தை காட்டின மாதிரி என் மருமக விஷயத்துல ஏதாவது பண்ணி இருந்த அன்னைக்கு வீடு தேடி வந்து எச்சரிச்சுட்டு வந்த அந்த துப்பாக்கி, அதுக்கு நீ பலியாபடி. ஏண்டி, பதட்டத்துல உனக்கு புத்தி வேலை செய்யல போல? அதான் ஊருக்கே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ என்ன சந்தேகப்படுற? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மருமகளுக்கு சின்ன வயசு தானே, வாழாம தாலி அறுத்தவ தானே, அவளுக்கும் ஆசாபாசம்லாம் இருக்கும்ல. சூழ்நிலை இப்படி இருக்கிறப்போ எதுக்குடி அவ கூட ஒரு வயசு பையல பழக விட்ட? அதுங்க சின்ன சிறுசுங்க, வயசு கோளாறு இருக்கதானே செய்யும். அதான் ஓடிடுச்சு. துளசியோட அப்பா அம்மா வந்து அவங்க கூட அப்பவே பொண்ணு அனுப்ப சொல்லி கேட்டாங்கல்ல, அன்னைக்கே நீ அனுப்பி இருந்தா இந்த அசிங்கம் எல்லாம் உனக்கு தேவையா? அந்த கவலை உனக்கு எதுக்கு? இத பாரு, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த அசிங்கமும் நடந்துட்டதா நான் நினைக்கல. அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா என் மருமகளும் சரி, சின்ன தம்பியும் சரி, என்னைக்குமே எனக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க 2 பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இதோ இப்ப சொன்னியே, ஊரு ரகசியமா பேசுதுன்னு. அதே ஊரு சத்தமா கூட பேசட்டும், எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. என்னோட கவலையெல்லாம் என் பசங்க 2 பேரும் பத்திரமா வந்து சேரணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் நான் கோயிலுக்கே வந்தேன். மத்தபடி உன்ன மாதிரி கேவலமா யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
அந்த மாதிரி ஒரு கஷ்டம் என் 2 பிள்ளைங்களும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என் வீட்டு விஷயத்துல இப்படி இங்கிதம் தெரியாம நீ வந்து மூக்க நுழைக்கிறல்ல, இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் நீ முதல்ல யோசி. எது? உன் வீட்டு விஷயத்துல நான் மூக்க நுழைக்கிறேனா? இதோ இப்போ உன் மருமக ஓடி போயிட்டாளே, அத பத்தி ஊருக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? அபிராமி நாச்சியாரோட மருமக ஓடி போயிட்டான்னு மட்டும் சொன்னா நான் உன்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். பேசுறவங்க வளநாட்டு ஜமீன் வீட்டு மருமக வேலைக்காரனோட ஓடி போயிட்டான்னு பேசுறாங்க. நான் இப்ப அந்த ஜமீன்ல இல்லைனாலும் வளநாட்டு ஜமீனோட வாரிசு தாண்டி நானும். அப்போ பொத்தாம் பொதுவா ஜமீன் வீட்டு மருமக ஓடி போயிட்டான்னு சொல்லும்போது அது எனக்கும் தாண்டி அசிங்கமா இருக்கு. அப்போ நான் கேட்க தான் செய்வேன். ஓஹோ, ஜமீனோட வாரிசா இருந்துகிட்டு கந்து வட்டி வாங்குறது, ஏழை எளியவங்க கிட்ட அடாவடி பண்ணி அவங்க சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறதுன்னு வண்டி வண்டியா ஜமீன் பெருமைக்கு அசிங்கத்தை சேர்க்கிற நீ எல்லாம் தப்பே பண்ணாத ஏன் பிள்ளைங்களை பத்தி பேசுறியா? அதுக்கெல்லாம் உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. சின்ன தம்பியும் துளசியும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். சின்னம்மா, நல்லா தூங்குனீங்களா? என்ன சின்னம்மா, எங்க இருக்கோன்னு புரியலையா? எப்படி இப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியல. அம்பட்டு தூரம் காட்டுக்குள்ள அங்கெங்கன்னு ஓடுற மாதிரி ஆயிடுச்சுல சின்னம்மா. உங்க காலில் வேற அடிபட்டு அம்பட்டு சிரமத்தோட ஓடுனீங்கல்ல, அந்த அசதி தான். யாருக்கா இருந்தாலும் கண்ணு சொக்கிடும்ல. நீங்க தூங்கவே இல்லையா சின்ன தம்பி? இல்ல சின்னம்மா. நீங்களும் தானே அலைஞ்சீங்க, உங்களுக்கு அசதியா இல்லையா? அசதியா தான் இருந்துச்சு. நானும் அப்பப்போ சொக்கி தான் விழுந்தேன். இருந்தாலும் தலைய குலுக்கிக்கிட்டே முடிச்சு சமாளிச்சிட்டேன்ல. என்ன பாத்துக்கிறதுக்காகவா சின்ன தம்பி? உங்களை பாத்துக்கிறதுக்காக மட்டுமா? எனக்காகவும் தான் சின்னம்மா. எனக்கு ஏன் உசுறு முக்கியம்ல. உங்களை மாதிரி நானும் தூங்கியிருந்தா நைட்டு வந்த சிறுத்தை என்ன தூக்கிட்டு போயிருக்காது. சிறுத்தையா? ஐயோ, கிண்டல் பண்றீங்களா? பொறவு, இந்த காட்டுக்குள்ள சிறுத்தை எது சின்னம்மா? இங்க மிஞ்சி போனா கீரி புல்லா இருக்கும், இல்லைன்னா பாம்பு இருக்கும், அவ்வளவுதான். போங்க சின்ன தம்பி. ஐயோ, நம்ம பாட்டுக்கு பேசிட்டே நிக்கிறோம் பாருங்க. நம்ம உடனே வீட்டுக்கு போகணும். அத்தை ரொம்ப பயந்துருப்பாங்க, எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. வாங்க கிளம்பலாம். ஆமா சின்னம்மா, போவோம். நீங்க எந்திரிச்சதும் கிளம்பலாம் தான் பாத்துட்டு இருந்தேன். எழுப்பி இருக்கலாம்ல சின்ன தம்பி. அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, எனக்கு எழுப்ப மனசு வரல. என்ன சின்ன தம்பி நீங்க? சின்னம்மா, நீங்க அம்பட்டு ஒன்னும் லேட்டாலாம் எந்திரிக்கலையே, இப்பதான் விடிஞ்சிச்சு. சரி, நீங்க வாங்க, நம்ம இந்த பக்கமா போவோம். இங்க பக்கத்துல ஏதோ ஊர் இருக்கும் போல. விடிய காலமா பள்ளி வாசல்ல இருந்து ஓதுற சத்தம் இங்கிட்ட இருந்து கேட்டுச்சு. சரி வாங்க வாங்க. முதல்ல நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போவோம். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி சின்ன தம்பி. பாத்து மெதுவா வாங்க.